வசனங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம். நாங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென் சொல்லுவோமே. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருந்தாதான் எனக்கு பேர் என்ன? கிறிஸ்து அவன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்தவன் அப்படின்னா அது நமக்கு அடைமொழி அல்ல, நம்ம ஏதோ மதத்தின் மாற்றத்திற்காக அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருந்தால்தான் நான் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்னு தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. இது நம்ம சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏனென்றால் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா என்ன நடக்குமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த சரீரம் மரித்ததா இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த சரீரமானது மரித்ததாயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது மரித்ததாயும் பாவத்தின் நிமித்த மரித்ததாயும். சரீரமானது மரித்ததுனா என்ன? நம்ம இந்த உலகத்திலிருந்து மரிக்கிறோமா? பாவத்திற்காக நாம் மரித்தவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த குட் ஃப்ரைடே ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை அநேக காரியங்களை பார்த்தோம். என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மரிப்பதற்காக வரவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியில மரிக்கணும்னு வரல, அவர் மரணத்தை வேறென்று ருசி பார்க்கணும்னு வரல, மரணத்தை அவர் சந்திக்கணும்னு வரல. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்மேல் விழ வேண்டிய தண்டனை, மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லப்படுது, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்திற்காக நம்முடைய சரீரம் மரித்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீர மரணம் அது ஒரு நாள் உண்டு, கவனிங்க. ஆனால் நான் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனோ, கிறிஸ்துவின் ஆவி என்றைக்கு எனக்குள் இருக்கிறது என்று உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருந்தால் இந்த சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்திற்காக இந்த சரீரம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்வோமே. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல போனா எனக்குள் கிறிஸ்துவின் ஆவி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில செய்தது என்ன? கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில செய்த காரியங்கள் என்ன? எனக்காக அவர் மரித்தார், அவர் ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா எனக்காக அவர் மரித்தார் என்றால் நான் அவருடைய அந்த கிறிஸ்துவின் மரித்துதல், உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதனாலதான் சொல்லப்படுது, கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இருக்குதுன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்துவின் ஆவி எப்போ நமக்குள்ள இருக்கிறதோ, எப்போ நமக்குள்ள வருதோ, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி எப்பொழுது எனக்குள்ள வருகிறதோ
அப்பவே ஒரு காரியம் கூடவே சேருது. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வரும்போது ஒருத்தனுக்கு பயங்கரமான எரிச்சலும் கோபமும் மூர்க்கமும் பயங்கரமான காரியம் எழும்போம். யாரு? பிசாசு, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. அப்ப என்ன செய்வான் தெரியுங்களா? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளிருந்து எடுபடும்படியாய் இந்த கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வந்துட்டா அப்ப நான் யாருக்கு சொந்தம்னு அர்த்தம் சொல்லுங்க? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வருதுன்னா, எனக்குள்ள இருக்குதுன்னா பிசாசுக்கு ஏன் கோபம் வரணும்? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருந்தா ஏன் அவனுக்கு பயங்கரமான மூர்க்கமோ கோபமோ வருது அப்படின்னா, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வந்துட்டா நான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். சத்தமா ஒரு அல்லேலூயா வரமாட்டதே? அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வந்துட்டாலே நான் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். காரணம் என்ன? கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். மரித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியின் வல்லமை அவரை உயிர்ப்பித்தது, பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குதுன்னா நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்க பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள்? எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. சந்தேகமா சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள் இருக்குது. அல்லேலூயா. சந்தேகம் இல்லாம சொல்றீங்களா? விசுவாசமா சொல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கும் போதுதான் நான் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாகிறேன். சரி, இப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டாலே அவனுக்கு அதனாலதான் பிசாசுக்கு பயங்கர எரிச்சலும் கோபமும் உண்டாகுது. அப்ப இதனால என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த உலகத்திலே இந்த ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் தோல்வி பெறும்படியாய், நாம் தோற்று போகும்படியாய் அநேக விதமான எதிர்ப்புகளை நமக்காக பிசாசு உண்டு பண்ணுகிறான். என்னென்ன காரியங்களை உண்டு பண்றான்? இந்த உலகத்திலே இந்த 3 காரியங்கள், உலகம், இந்த உலகத்தின் கண்களின் இச்சைகள், மாமிசம், இந்த மாம்சத்தில் ஏற்படுகிற பலவிதமான இச்சையான காரியங்கள் உலகத்திலே பிசாசு நமக்கு தருகிறான். 3வது, அவனே நமக்கு எதிராக இருந்து காரியங்களை நடப்பிக்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, உலகம். சத்தமா சொல்ல மாட்டீங்களே. உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியமும் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருக்கும்போது இந்த 3 காரியங்களும் நமக்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யாராவது சொன்னா நம்பாதீங்க. நீங்க கிறிஸ்துவெல்லாம் மாறிட்டா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பிரச்சனையே வராது, ஒண்ணுமே வராது. நிச்சயமாகவே இல்லை, அது உண்மையும் கிடையாது. அல்லேலூயா. போராட்டமே வராது, ஒண்ணுமே ஆகாது, ஒரு போராட்டமும் இல்லை. போராட்டமே இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. போராட்டமே இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இயேசுவே இந்த உலகத்திலே உலகத்தை, மாமிசத்தை, பிசாசையோடு அவர் போராட்டம் செய்து ஆவிக்குரிய விஷயத்திலே ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் இயேசு ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த மாமிசம், இந்த ஆவிக்குரிய விஷயம், இந்த தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாயிருக்கும் போது இந்த மாமிசமும் தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்றுக்கொன்று இணையாதபடி, இந்த ஆவியும் மாம்சத்திற்கு இணை கொடுக்காதபடி பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய விஷயத்திலே நம்ம தூண்டி விடுவான். இந்த மாம்சத்தை அந்த ஆவிக்கு, தேவனுக்கு விரோதமாய் அவன் எழுப்பி விடுவான். எடுத்து அவர் வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 5:16 வாசிப்போம்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஆவிக்கேற்றபடி அப்படின்னா என்னங்க? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குதுன்னா, அப்ப ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன? அந்த காரியம் என்ன? கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமியில் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியங்களை அவர் உண்மையாய் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எதுக்கு விரோதமா சொல்லுங்க எல்லாரும்? இந்த மாம்சம் எதுக்கு விரோதமா இதுக்கு இருக்கா? கவனிங்க. கிறிஸ்துவின் ஆவி உள்ளதான் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற இந்த ஆவிக்கு விரோதமா இந்த மாம்சம் எதிராய் செயல்படுது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேனே, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அவருடைய சீஷர்களை விட்டுட்டு, அப்பா அங்க போய் நான் ஜெபம் பண்றேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். சொல்லிட்டு போனோன்னா சீஷர்கள் என்ன பண்றாங்க சொல்லுங்க? ராபோஜனம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கடைசி விருந்து கொடுத்த உடனே நம்மால் சாப்பிட்டு நல்லா ஃபுல்லா சவுண்ட் நல்லா தூங்குது. இயேசு வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அந்த இடத்துல. அதான் இந்த காரியம். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. ஆவி எப்படிப்பட்டதா சொல்லுங்க எல்லாரும்? ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ கவனிங்க, இந்த மாம்சத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் செய்றீங்க இதை? அந்த வார்த்தையை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இது ரெண்டும் உங்களை செய்யவே விடாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நியூட்ரலா நிற்க வேண்டியதுதான். எப்படி? என்னது சொல்லுங்களேன்? ரெண்டும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத இது செய்யவே விடாது. ஒரு பேச்சுக்கு ஒரு காரியம் சொல்றேன். கிறிஸ்துவின் ஆவி, நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி இப்ப எனக்குள்ள இருக்குதுன்னு வைங்களேன். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கும்போது நான் என்ன செய்யணும்னு நினைப்பேன் சொல்லுங்க? கிறிஸ்து என்ன செய்தாருன்னு சொன்னேன்? அனுதினமும் தேவாலயங்களிலும் சபைகளிலும் கிராமங்கள் பட்டணங்கள் சுற்றி நடந்து இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அநேக வியாதிஸ்தரை சுகமாக்கினார். இதெல்லாவற்றையும் செய்தார். இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். கவனிங்க தயவு செய்து. இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இயேசு இரவு முழுதும் ஜெபித்தார். பகல்ல எல்லா சுவிசேஷம், பகல் வேளையில கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷங்களை சொன்னார். அநேக வியாதிஸ்தரை குணமாக்கினார். இது இயேசு செய்த வேலை. இப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கும்போது இந்த காரியங்கள் எனக்குள்ளே உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த காரியம் எனக்குள்ளே உண்டாகும். ஆனா கவனிங்க, இதெல்லாம் நான் செய்யணும். என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இயேசு இரவு முழுதும் ஜெபித்தார். அப்ப நாங்கள என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம் சொல்லுங்க? நாங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம்? யாரும் இரவு முழுதும் சொல்ல மாட்டீங்களே. இந்த வார்த்தை யாரும் வருகன்னு பார்க்குறோம், ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. அதான் மறுபடியும் கேட்குறேன். இரவு முழுதும் ஜெபம் பண்ணோம். இரவு முழுதும் ஜெபம் பண்ணா தூங்குறது எப்போ தெரியலையே. இரவு முழுதும் ஜெபம் பண்ணா தூங்குறது எப்போ? நைட் ப்ரேயருக்கு அதான் பாதி பேர் காணாமல் போயிடுறாங்க. நாங்கள் 12 மணிக்கெல்லாம் தூங்கி விடுவோம். அதனால் எங்களை தயவு செய்து கூப்பிடாதீர்கள். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் சபையில் இருப்போம். பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. சோத்திரம். கவனிங்க. காரணம், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணால் காலையில் எழுந்து வேலைகளை நாங்கள் பார்க்க வேண்டாமா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் இரவு ஃபுல்லாக ஜெபம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இரவு ஃபுல்லாக ஜெபம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இந்த சாப்பிட்டு முடிச்சு இந்த தண்ணியை குடித்த உடனே எங்கேருந்து வருதுன்னே தெரியல தூக்கம். ஒரு கொட்டாய் வந்த உடனே சகல உலகமும் இருண்டு போகிறது. விழித்தவுடன் காலை அதுக்குள்ளே பார்த்தனா காலை சூரியனே தெரிந்து விடுகிறது. எவ்வளோ நாளா? இப்படி தான் 10 வருஷமாக போயிட்டுருக்கு காலம். நாங்களும் ஜெபம் பண்ணன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த மாம்சம் விடவே மாட்டது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உண்மையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் இருக்கிறாங்க, சரி நாங்கள் மாலை 7 மணிக்கெல்லாம் படுத்து விடுகிறோம், காலை 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறோம். எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க?
ஜபிக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேனே வரமாட்டேன். 5 மணிக்கு நம்ம அம்மாமார்கள் தான் பண்ணுறாங்க, சகோதரிமார்கள் தான் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லது. நம்ம சகோதரிகள் அதையாவது பண்ணுறாங்க, ரொம்ப நல்லது. சிலர் யோசிக்கிறாங்க, காலையில் 5 மணிக்கெல்லாம் நாங்கள் ஜபிக்கிறோம். ஏன்னா இந்த 40 நாள் ஜபத்தில் தான் அது என்னன்னா எப்படி இந்த காரியங்கள் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஜனங்கள் என்ன நிலை இருக்கிற அந்த 44 நாள் கிளியராக காண்டவர் சரி சொல்லி கொடுத்துட்டார். ஜபம் தொடங்கி ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஒரு 20, 25, 30 பேர்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. 2 வாரம் கழித்து 15 ஆச்சு. ஒரு 3 வாரம் கழித்து 3.5 வாரம் கழித்து 10 பேராக மாறினாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 6 பேர் தான். கடைசி வரைக்கும் 6. கடைசியில் ஒரு டியூனிங் ஒன்று கொடுக்குறாங்க. கடைசி வாரம் முடியும் போது மறுபடியும் சைங்கன்னு ஒரு 15 பேர் வராங்க. ஏன்னா முடிய போதும் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே, இந்த வாரம் போய் தலையை காட்டிடுவோம், இந்த வாரம் போய் தலையை காட்டிடுவோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 44 நாளை எங்களை 5 மணிக்கெலாம் கூப்பிடாதீங்க. 40 நாளில் இதெல்லாம் தர முடியாது. முதல்ல ஒரு வாரம் தான் வருவோம், அவ்வளோதான் எங்களுக்கு. நான் காலையில் இதெல்லாம் செய்ய மாட்டேன். முதல்ல எங்களுக்கு டயர்டாக இருக்கும். காலைல 5 மணிக்கு நாங்கள் எழுதணும்னு நினைக்கிறோம், எங்களால் எழுந்துக்க முடியல. அப்போ காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம ஜபிக்கணும்னு நினைக்கிறோம், 5 மணிக்கு ஜபத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் உண்மையிலே நினைத்திருக்கலாம். ஆனால் ஏன் வர முடியல? இந்த மாம்சம் ஒத்துழைக்கல. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்கள் வரணும்னு தான் நினைக்கிறோம், உண்மையிலே நீங்கள் வரணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் செயல்படுகிறது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சரிங்க, இந்த ஜபத்துக்கு விடுங்க. நான் வீட்டில் எழுந்து காலைல ஒரு 5 மணிக்குலேருந்து ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஜபம் பண்ணல, 5:30 மணி வரைக்கும் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு நான் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஜபம் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கும்போது இப்படிப்பட்ட மாம்சத்திற்குரிய போராட்டங்கள் நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. ஆனால் நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்றால் இந்த மாம்சம் சொல்றத நான் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாம்சத்திற்கு விரோதமாய் நான் போர் செய்ய வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்படின்னா என்னங்க? மாம்சத்துக்கு விரோதமாய் நான் போர் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த மாம்சம் சொல்லுது 5 மணிக்கு நீ சபைக்கு போனேன்னா 4:30க்கெல்லாம் எழுந்துக்கணும், நீ 4:30க்கெல்லாம் எழுந்துக்கணும், 4:15க்கெல்லாம் எழுந்துக்கணும். 5 மணிக்கு சபை போனா 6:30 மணிக்கு தான் முடியும். ஒரு நாள் ஃபுல்லா தூக்க கலக்கமா இருக்கும், போவாத, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. இது மாம்சம் சொல்லுது. ஆவிக்குரிய விஷயம் சொல்லுது, உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி சொல்லுது. அதெல்லாம் இல்ல. தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? எல்லாரும் என்ன சொல்றீங்க, என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? பாதி இதுக்கு பாதி அதுக்கு. 20 நாள் ஆண்டவருக்கு, 20 நாள் மாம்சத்துக்கு. அப்படி இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. அது இன்னும் மோசம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. மாம்சம் சொல்ற எல்லா காரியத்தையும் நாம் செய்தோமானால் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது நான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப நான் எதை சொல்றதை கேட்கணும்? இதுல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க? நான் எதை கேட்கணும்? உள்ள எது சொல்றதை நான் கேட்கணும்? சொல்லுங்களேன். ஆவி எனக்குள்ள, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள அது என்ன கற்றுக் கொடுக்குதோ அது எல்லாவற்றிலும் தெளிவுள்ளதும் உண்மையுள்ளதும் சத்தியம் உள்ளதுமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ளே கிரியை செய்யும் என்றால் அப்ப எப்படிங்க என்னால இதை ஜெயிக்க முடியலையே? அதுதான் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கும் போது உலகம், மாமிசம், பிசாசோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த போராட்டத்திலே நான் ஜெயம் எடுக்க வேண்டும். அனுதினமும் நாம் ஜெயம் எடுத்து அதை போர் செய்து ஜெயிக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11, 12 வாசிப்போம்.
ம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இதை நாம் தரித்து கொண்டு போர் செய்யும் போது, கவனிங்க கவனிங்க தயவு செய்து, நீங்க சும்மா போய் அவனோட சண்டை போட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் நடக்காது. கண்டிப்பா நாம் தோற்று தான் போவோம். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருந்தாலும் நான் தோற்று தான் போவேன். அப்ப எப்படிங்க சண்டை போடணும்? சண்டை போறோம்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல. சண்டை போறவங்க சும்மா போய் சண்டை, இப்போ ஒரு போர் வீரன் இருக்கான், சும்மா போய் சண்டை போட்டுற முடியுமா? நான் போர் வீரன் அப்படின்னா அவங்க எதிராளி கொடுக்குற அவன் துப்பாக்கி, இந்த நாட்கள் துப்பாக்கி, அந்த நாட்களில் அம்புகளோ ஈட்டிகளோ எது இருந்தாலும் அவன் ஈஸியாக குத்திட்டு போயிடுவானே. ஒரு தன்மை இருக்குல்ல, ஒரு போர் வீரன்னா ஒரு தன்மை இருக்குல்ல. கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம் 12. ஏனெனில் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதுல ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு பிசாசு உங்களோட அது போராடி கொண்டு தான் இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? போராட்டம். சத்தமா படிங்க அந்த வார்த்தை எல்லாரும். போராட்டம். சத்தமா சொல்லுங்க. போராட்டம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. இது கூட நாங்க போராடினே இருந்தா எப்படி நடக்கிறது? இயேசு ஜெயித்தார்னா அனுதினமும் நாமும் இந்த போராட்டங்களில் ஜெயம் பெற முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இயேசு ஆண்டவராகிய இயேசு இந்த காரியங்களை ஜெயித்தார் என்றால் நானும் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த காரியங்கள் எதிலிருந்து தோன்றுகிறது என்றால், உண்மையாகவே நாம் ஏன் இந்த காரியங்களை நான் ஜெயம் பெற முடியவில்லை என்றால், நம்முடைய பாரம்பரியமான காரியங்கள், நம்முடைய ட்ரெடிஷனலான காரியங்கள், இது எனக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆவிக்குரிய விஷயத்திலே என்னை முழுமையாய் செயல்பட முடியாதபடி இந்த பழைய பாரம்பரியமான காரியங்கள், உலக வழிபாடுகள் என்னை தடுத்து நிறுத்துகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வாசிங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். கொலோசியர் 2வது அதிகாரம் வாசிப்போம் 6 கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அந்த வார்த்தை பாருங்க, நல்லா தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவருக்குள் நடந்து கொண்டு. வாசிங்க சிஸ்டர். பெருகுவீர்களாக. வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லௌகீக ஞானம், இந்த உலகத்தின் ஞானம், நம்மை மோசம் போக்குகிற ஞானம். அடுத்த காரியம், மாயமான தந்திரத்தினாலும். மாயமான தந்திரம். வாசிங்க. இந்த காரியம் நல்லா கவனிங்க. மாயமான தந்திரங்கள், இதை கொண்டுதான் இன்னைக்கு பிசாசு நம்மை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா அந்த வார்த்தை நல்லா சொல்லுகிறது, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை கொள்ளை கொண்டு ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகள். கவனிங்க, மனுஷர்களுடைய பாரம்பரிய காரியங்கள், உலக வழிபாடுகள் தான்
இன்றைக்கு தேவனோடு நாம் சேர முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிறது. சத்தமார் அலையிலே சொல்லுவோமே அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்குறீங்க? எத்தனை பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்குறீங்க? இந்த ராகுகால என்னோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்குறீங்களா? இது உண்மையாகவே சொல்கிறேன், இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது அல்ல, மனுஷர்களுடைய பாரம்பரிய முறை, உலக வழிபாடு. இது எனக்குள்ள ஒரு தடவை வந்துடுச்சுன்னா, இது எனக்குள்ள ஒரு தடவை இந்த இந்த அடிமைத்தனம் எனக்குள்ள ஒரு தடவை வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அதிலிருந்து நான் வெளியில் வருகிற வரைக்கும் அதை என் அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க. ஒருவேளை இந்த உலக வழிபாடு, இந்த பாரம்பரியமான காரியங்கள் எனக்குள்ளே வந்துடுச்சுன்னா கவனிங்க, ஒரு தடவை வந்துடுச்சுன்னு வைங்களேன், நம்ம அது செய்யலன்னு வைங்க, இதை நீங்கள் செய்யலைங்க அதால் தான் தவறாக நடக்குதுன்ற ஒரு பொய்யான காரியத்தை பிசாசு எனக்குள்ளே விதைப்பான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இது உலக வழிபாடு, பாரம்பரியமான காரியங்கள், பாரம்பரிய உலக வழிபாடுகளின் அடிமைத்தனம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்களே இந்த காரியங்களை செய்கிறார்கள். மிக வருத்தமான காரியம். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் படைத்த எல்லா நாளும் வெற்றியின் நாள். தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் நல்லவைகளாகவே உண்டாக்கினார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே அல்லேலூயா. சில பேர் இந்த நாள்லாம் பார்க்குறாங்க, செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்ய மாட்டோம், வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டோம், சனிக்கிழமை செய்ய மாட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 6ஆம் நாளில் தான் கர்த்தர் மனுஷனையே உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. 6ஆம் நாள் தான் கர்த்தர் மனுஷனையே உண்டாக்கினார். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உண்டாக்கி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளுக்கும் தேவனிடத்துல ஒரு சிறப்பு இருக்கிறது. அதை யாரும் பார்க்கல. இந்த உலக வழிபாடுகள், இந்த உலகத்தின் மனுஷன் எதையோ குறித்து எதோ வைத்திருக்கிறானா, அதை வைத்து அநேக காரியங்களை நாம் நடப்பித்து கொண்டிருக்கிறோம். பிசாசு இன்றைக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே ஜனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, மிக வருத்தமான காரியம். கர்த்தர் நாம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இது தேவனுடையதல்ல, பிசாசின் அடிமைத்தனம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே அல்லேலூயா. சரிங்க, இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான ஒரு காரியங்களை நமக்காக எடுத்துரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதெல்லாம் நான் ஜெயிக்க முடியுமா? உண்மையாகவே சொல்லுகிறேன், விசுவாசத்தின் போராட்டத்தை நாம் துவக்கி இருக்கிறோம் என்றால் அதிலே நான் போராடி நான் உண்மையாகவே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வாசிப்போம். 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தர் நமக்காக சொல்லி இருக்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசோடு நாம் போராடி ஜெயித்து இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறதுனாலே அவனோடு போராடி நான் மேற்கொள்ள முடியும், அவனை நான் ஜெயிக்க முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே அல்லேலூயா. கிறிஸ்துவின் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் எதுக்கு தெரியுங்களா? கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் நல்ல போராட்டத்தை போராடி பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருந்தும் நான் தேவனுடைய காரியங்களை விட்டு இந்த உலக வழிபாடுகளுக்கும் பாரம்பரியமான காரியங்களுக்கும் நான் செவி சாய்க்கிறேன், என்னுடைய இருதயத்தை சாய்க்கிறேன் என்றால், நான் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் இருந்தும் இதை செய்கிறோம் என்றால், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இனிமே எந்தெந்த நாள்ல என்னென்ன காரியம் செய்ய போறீங்க? கர்த்தர் சொன்னார்னா எந்த நாளிலும் எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், கர்த்தர் நல்லதாகவே செய்து முடிப்பார். எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் என்கிட்ட வந்து டேட்டு கேட்குறாங்க, ஐயா இந்த வீட்டில் இந்த ஜோம் பண்ணோம், என்னைக்கு வரலாம், இந்த நல்ல இந்த வீட்டில் இதுக்காக ஜோம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், டியூஸ்டே வரேன். செவ்வாய்க்கிழமை, ஐயோ செவ்வாய்க்கிழமை வரீங்க, புதன்கிழமை வந்துருக்கு. ஏன் செவ்வாய்க்கிழமை நான் ஒதுக்கப்பட்ட நாள் அது இல்லை? அது எங்கள் சொந்தக்காரெலாம் வரமாட்டாங்க. சொந்தக்காரில் நீங்கள் வரமாட்டீங்க. முதல்ல உண்மையாக இந்த அநேக காரியங்கள் உண்டு. இந்த சபையில் மட்டும், வேறு சபையில் கூட, நம்ம கிளை சபைகள்லாம் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. டியூஸ்டே வராதிங்க, திங்கக்கிழமை வந்துருங்க, இல்லை புதன்கிழமை வந்துருங்க. ஏன் ஜம்பிங் மாதிரி இதுனா இது 1 to 1 ஜம்பிங்கா? வெள்ளிக்கிழமெலாம் வராதிங்க, அங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க இல்லை, இவங்க வரமாட்டாங்க முதல்ல. புரியுதுங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே பிசாசு இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான எண்ணங்களை கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோமே, அல்லேலூயா. இந்த உலக வழிபாடுகளுக்கு நாம் ஒத்து போகிறோம் என்றால், பிசாசின் காரியங்களோடு பிசாசுக்கு நாம் ஒத்து போகிறோம் என்ற அர்த்தம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரே காரியம், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம், இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்க. உங்க காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்படின்னா அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் தேவனுடைய வார்த்தையிலே நான் எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்றால், ஒவ்வொரு நாளும் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அநேக நம்ம நினைக்கிறது உண்டு, இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பவும் ஒரே பிரச்சனை, போராட்டம், ஒரே வியாதி, ஒரே பிரச்சனை, இதை ஜபம் பண்ணி நம்ம இதற்காக போராடி. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இப்போ இது ஏப்ரல் மாதம் தானே, இது ஏப்ரல் மாதம் தானே, ஏப்ரல் மாதம் என்ன நடக்குது? எல்லாருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குது? எக்ஸாம். பாதி பேர் நடந்து முடிஞ்சிச்சு. +2 10th எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ +1 இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ 9th இன்னொரு 16th 17th வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. எதுக்கு இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க சொல்லுங்கள்? எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? சரி, அவங்களோட நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் எதுக்கு எக்ஸாம் எழுதணும் சொல்லுங்களேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்கன்றது எதில் தெரியும் சொல்லுங்கள்? நம்ம எதில் படித்து என்ன செய்திருக்கிறோன்றது எதில் தெரியும்? போய் ஸ்கூலில் சொல்லி பாருங்களேன். நாங்கள் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு ஒழுங்காக வந்திருக்கிறோங்க, மிஞ்சி போனால் நான் 2-3 நாள் தான் லீவ் போட்டிருப்போம், எங்களை பாஸ் பண்ணிவிடுங்க சொல்லி எங்களை அடுத்த கிளாஸ் எடுத்துமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? என்ன சொல்லுவாங்க? செய்வாங்களா? இது முறையே அல்ல. என்ன செய்யணும்? ரூல் என்ன? நீ படிக்காத பையனா கூட இருக்கலாம், படிக்காதவங்களா கூட இருக்கலாம், ஆனால் அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிட்டா அடுத்த கிளாஸ் போகலாம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவன் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த டெஸ்ட்டில், அந்த எக்ஸாமில் அவன் பாஸ் ஆகிட்டா அடுத்த கிளாஸுக்கு அவன் ப்ரமோட்டட், எலிஜிபிள்னு அர்த்தம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோமே. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு எக்ஸாம் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இந்த டெஸ்ட் எல்லாம் நமக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் அவர் எழுதி பாஸ் பண்ணி இருக்கிறார், அதெல்லாம் சந்தித்திருக்கிறாரு. அந்த டெஸ்ட்டை எல்லாம், அந்த சோதனையிலெல்லாம் அவர் முழு வெற்றி பெற்று ஜெயத்தை பார்த்திருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுவோமே. அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்றீங்க? வாசிங்க 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:5 வாசிப்போம். என்ன பண்ணுங்க? நமக்கு என்ன இருக்குதான் பார்க்கணுமா? என்ன பண்ணணும்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்லுங்க. உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதித்து அறியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க, அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பரீட்சை அதானே வைக்கிறாங்க ஒரு வருஷத்தோட எண்டில், பரீட்சை. அப்ப உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஏன்? வாசிங்க. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறேன் என்று நாம் அறியாதிருக்கிறோமா? வாசிங்க. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. அந்த வார்த்தை நல்லா பாருங்க, கடைசி வார்த்தை, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அறிவீர்கள் இல்ல, அறியீர்கள். அப்படின்னா நான் எக்ஸாமுக்கு ரெடியா இல்லைன்னா, கவனிங்க கவனிங்க, நம்ம படிக்காத ஆளா கூட இருக்க, ஒரு பையன் படிக்காத, ஒரு மகள் படிக்காத பொண்ணா கூட இருக்கலாம். ஆனா எக்ஸாம்ல அவங்க எழுதிட்டாங்க, அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம்ல உட்காந்துட்டாங்க அப்படின்னா, உண்மையாகவே அவர்கள் பரீட்சைக்கு நேராய் ஆயத்தப்பட்டு விட்டார்கள். உண்மையாகவே ஒரு ஜஸ்ட்லையாவது பாஸ் ஆகி என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த கிளாஸ்ல அவங்கள கொண்டு போய் அந்த ஸ்கூல் உட்கார வச்சிடும். காரணம் என்னன்னா, உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் அதற்கு பயந்து இந்த போராட்டங்கள், இந்த பரீட்சை, இந்த சோதனை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னா, உண்மையாகவே சொன்னா கர்த்தர் உனக்கு தர ப்ரமோஷனை நீங்க பார்க்கவே முடியாது. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே, அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கவனிங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு ஏழை ஸ்கூல் முடிக்க எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம்? யாரும் ஸ்கூல் படிச்ச மாதிரி தெரியல. ஸ்கூல் படிக்கிறது எத்தனை வருஷங்க? எல்கேஜிலேருந்து கணக்கு போடுங்க, 12 14 வருஷம். எல்கேஜி பாஸ் ஆகணுமா இல்லையா? எல்கேஜி பாஸ் ஆகுது, சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எல்கேஜி எங்கள் பையன் பாஸ் ஆகிட்டார். எல்கேஜி சேர்க்கறது தான் பெரிய விஷயம். இப்போ யமுனா அவங்க வீட்டை ஒரு வழி ஆகிட்டாங்க, எல்கேஜி சேர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்கேஜி தானம்மா, இடமே கிடைக்கல. சரி சீக்கிரம் ஓடு, அக்டோபர் மாதமே அனுப்பிச்சு. அக்டோபரில் போயிட்டீங்களா? அக்டோபரில் போயிட்டாங்க. இப்போ இந்த ஜூன் மாதம் சேர்க்கறதுக்கு அந்த குட்டி பாப்பாவை அக்டோபர் மாதமே துரத்து விட்டு ஓடு ஓடு. இதில் வேற நீங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து சொல்லுங்க, சரி நான் பின்னாடி வர, நீ போ. நல்ல வேலை சீட்டு கிடச்சிருச்சு, சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? எல்கேஜிக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. இதில் ஒரு கிளாஸாக பாஸ் ஆகி எத்தனை வருஷம்? 14. எல்கேஜின்னு கணப்பட 14 வருஷம் அந்த குழந்தை பாஸ் ஆகணும். எதுக்காக இப்படி வச்சிருக்கிறாங்க? எதுக்காக இது வைக்கப்பட்டிருக்குது? உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், பைபிளை பார்த்தா இந்த காரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். உண்மையாகவே நான் சில காலம் யோசிச்சு, படிக்கிற காலத்தில் யோசிச்சு, எதுக்கே அந்த எக்ஸாமில் வச்சு தொல்லை கொடுக்குறானுங்க. எக்ஸாம் ஒரே தொல்லை கொடுக்குறாங்களே, சே இந்த ப்ராக்டிக்கல் அது எதுவும் வச்சுன்னு அது எக்ஸாம் ரெக்கார்டு நோட்டை எழுதிக்கணும், இது தேவையில்லாத தொல்லையாக இருக்குது. ஏதோ படித்தமா வாயில் 2 வார்த்தையை கேட்டு போ அப்படிலாம் நான் யோசிச்சுருக்கேன். ஏதோ 2 வார்த்தையை கேட்டு எழுதிட்டு போகாமல் ப்ராக்டிக்கல், அது மார்க் போடுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு குரூப் வருது, +1 +2 பார்த்து ப்ராக்டிக்கல்னு வைப்பாங்க. அதுக்கு மார்க் போகிறது வாங்கினா அது 2 மார்க் மிஸ் ஆகணும், அதில் மிஸ் ஆகணும். எதுக்கு இந்த தேவையில்லாத போராட்டம் பண்ணுறாங்க? உண்மையாகவே இது எங்கே இது உலகத்தார் கண்டுபிடிக்கல. இந்த பரீட்சையை தேவனுடைய வசனத்துல இருந்தால் இந்த பரீட்சைலாம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இந்த 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 ஸ்கூல் படிக்கிற நம்ம விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து உண்டாயிருக்குன்னா, இந்த வேத வசனத்திலிருந்து தான் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த பரீட்சையும் இந்த சோதனையும் இந்த டெஸ்ட் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்காக கொடுக்கிற காரியத்தில் ஒரு கிறிஸ்தவன்னா பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில பேருக்கு பாருங்க, எக்ஸாம்னாலே ஜுரம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்னாலே ஜுரம் வந்துடும். எதுக்கு? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம் ஆனாலே ஜுரம் வந்துடுது. எக்ஸாமை பார்த்தாலே கையெல்லாம் உதுருது, பேனாவே போக மாட்டேது. நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக. எக்ஸாம்னாலே கையெல்லாம் உதுருது, என்னன்னே தெரியல. கையெல்லாம் இதுவாகுது, அதுவாக ஆடுது, உடம்பெல்லாம் ஆடுது. அருமையான தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுங்களா? பரீட்சைக்கு நிற்காதவர்களாய். இது உலக வழக்கம். சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்கு அது ஓகே, அது சரியாயிடும். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்திலே அநேகர் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பரீட்சைகளையும் அவர் எதிர்நோக்கி நின்றார். எல்லாவற்றிலும் இயேசு ஜெயம் பெற்றார். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? நாம் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால்
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால், சிஸ்டர் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாங்களோ 6வது வசனம். வாசிங்க 7. Praise the Lord. Hallelujah. அப்போ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால், இன்னும் சொல்லப்பட்டா இன்னொரு ரகசியம் சொல்லிட்டாங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் இல்ல, டெய்லி எக்ஸாம். என்னது டெய்லியா? வருஷத்துக்கு 5 வந்தாலே உடம்பு தாங்காது, டெய்லி எக்ஸாமா? ஆமா, டெய்லி எக்ஸாம். இதுக்கு பயந்து தான் நிறைய பேர் என்ன பண்ணுதுங்க, எல்லாம் பண்றாங்க. அம்மா, இந்த கிறிஸ்தவ காரியம், இது கர்த்தருடைய விஷயம், ரொம்ப ரொம்ப ஆண்டவரை ரொம்ப நெருங்கி போகக்கூடாது, சோதனை கத்திர வந்துட போகுது, ஓடிடு சர்ச்சை விட்டு. லேசா தொட்டுக்கலாம் இயேசுவை, டிங் டிங், லேசா தொட்டுக்கொள்வோம். ரொம்ப போனா சோதனை அதிகமாக வருகிறது, இயேசுவே லேசா தொட்டுக்கொள்றோம். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் சொல்றேன் கவனிங்க. சில பேர் ஆண்டவர் லேசாய் தொட்டுக்கொள்ளுகிறோம், ரொம்ப போனா நெருங்கினா, இயேசு ரொம்ப நெருங்கினா சோதனை வருது, ரொம்ப நெருங்கினா பிரச்சனை வருது. இவங்க யாரும் என்ன அப்படின்னா என்ன தெரியுமா, பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருக்கிறவர்கள். பரீட்சை நீங்க நம்ம நிக்கல அப்படின்னாலே, ஒருவேளை எக்ஸாம் எழுதி பாஸோ ஃபெயிலோ அது அப்புறம் பார்த்துக்கலாம், எக்ஸாம் எழுதினாலே அந்த தைரியம் அவர்களுக்குள், தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். நான் பரீட்சைக்கே நிக்கல, அதுக்கே நான் பயப்படுறேன் அப்படின்னா, இது நாட் எலிஜிபிள், எந்த நிலையிலும் இல்லாத ஒரு விதமான நியூட்ரலா, இன்னும் சொல்லப்போனா குளிரும் அல்ல அனலும் அல்ல, வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இது தேவன் விரும்புகிறது அல்ல. என்ன செய்யணும்? தைரியமாய் ஆவிக்குரிய விஷயத்திலே தைரியமாய், இயேசுவின் ஆவி எனக்குள் இருக்கிறது என்றால், நான் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய விஷயத்திலே உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளை நான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்க வேண்டும். காரணம், இந்த உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளின் காரியங்கள் என்னை வீழ்த்தாதபடிக்கு நான் ஜெயிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்களா, இந்த உலகத்தின் முதல் மனிதர்கள் இந்த டெஸ்ட்ல 2 பேரும் ஃபெயில். யாரு? உலகத்தின் முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளும் இந்த டெஸ்ட்ல ஃபெயில். கரெக்டா இல்லையா? கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசியாதிருக்க கடவீர்கள் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டார். அவங்க கண்ணுக்கு நேரம் தெரியுது அது, ஆனால் கண்ணுக்கு நேரம் தெரியும் அதை பார்க்கக்கூடாது, கண்ணுக்கு நேரம் தெரியும் அதை சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணுறான்? அதான் கர்த்தருடைய வார்த்தை அந்த சொல்லப்பட்டது. தந்திரமான ஆலோசனைகள், பிசாசு கொடுக்கிற தந்திரமான ஆலோசனைகள் எதுக்கு தெரியுங்களா? உங்களை கீழே விழ தள்ளுவதற்கு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. இந்த பாரம்பரியமான உலக நடைமுறை வழக்கங்கள் எதுக்கு தெரியுங்களா? உங்களை அடிமைத்தனத்திலே பிசாசு வைத்திருப்பதற்கு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோமே. என்றைக்கு பாவம் வந்துச்சு, என்றைக்கு அந்த கீழ்ப்படியாமை வந்ததோ அன்னைக்கு தான் பாவம் வந்தது, அதுதான் சாபம் உண்டாக்குச்சு, அதுதான் மரணத்தை உண்டாக்கினது. ஆமேன் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே கவனிங்க, நான் தேவனுக்குள்ளாய் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற, நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஆவியை நான் உடையவனாயிருந்தால், அனுதினமும் இயேசுவின் நாமத்தினாலே நான் பிசாசு, உலகம், மாமிசம் என்பவைகளோடு நான் போர் செய்து நான் ஜெயிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அனுதினமும் அனுதினமும் நான் போர் செய்து ஜெபிக்க, நான் ஜெயிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ் சொல்லப்படுது. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்டான சோதனை. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிந்து அவர் சோர்வாய் இருக்கிற நேரத்தில், அந்த மாம்சம் சோர்வாய் இருக்கிற நேரத்தில் பிசாசு அவருடைய மாம்சத்தை சோதிக்கிறார். என்னது? நீங்க பசியா இருக்கிறீங்க ஆண்டவரே, கல்லுகள் எல்லாம் அப்பமா மாற்றி சாப்பிடுங்க. என்ன சொல்றா? கல்லுகள்லாம் அப்பமா மாற்றி சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன?
இந்த மாம்சம் பயங்கர சோர்வுல இருக்குனா, பயங்கர பசியோடு இருக்கிறார், எல்லாம் இதுவாச்சு. அந்த சோதனை, இந்த மாம்சம் பலவீனமா இருக்கும்போது உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க, இயேசுக்கு உண்டான அந்த சோதனை, உலக கண்களின் இச்சைகள், இது உலகத்தின் கண்களின் காரியங்கள் எல்லாம் பிசாசு காட்டுறான். இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா மாத்த போறேன், இதெல்லாம் சொந்தமா மாத்திடுறேன், காலில் விழுங்க. கவனிங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இது ஒன்றையும் பிசாசு சொல்லுகிற ஒரு காரியத்தையும் நாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, அவனை எதிர்க்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, இயேசு ஜெயித்தார் என்றால் நானும் ஜெயிக்க முடியும். சத்தமா சொல்ல மாட்டேன். இயேசு ஜெயித்தார் என்றால் நானும் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் பெற முடியும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ உண்மையாகவே நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்றால், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த போராட்டங்கள் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைக்கு நான் நிற்கிறவர்களாய், அதை எதிர்கொள்ளுகிறவர்களாய், அதன் மீது ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனை டெஸ்ட், இந்த டெஸ்டை எதிர்கொண்டு அதை சகித்து கொள்றோம்ல, இதுதான் நமக்குரிய பெரிய பாக்கியத்தை ஒரு நாள் கொண்டு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சோதனையை நாம் எதிர்கொள்றேன், இந்த சோதனையை நான் சகித்துக் கொள்கிறேன் அப்படின்னா என்ன 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 பிசாசு என்னென்ன காரியங்களை உண்டாக்குறான்? கவனிங்க, கிறிஸ்து கொடுத்த அதே சோதனை பிசாசு நமக்கு கொண்டு வரான். என்னது? என்ன சோதனை? நல்ல சபைக்கு வந்து நல்ல கர்த்தருக்குள்ள, நல்ல ஆராய்ச்சி, நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், திடீர்னு ஒரு பலவீனத்தை கொண்டு வரான். திடீர்னு பலவீனம் வருது, தாங்க முடியாத பலவீனம், மரணத்திற்கு ஏதுவான பலவீனம், நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. கர்த்தருக்குள்ள இருந்தோம், உண்மையா இருந்தோம், சரீரத்தில் இவ்வளவு விதமான பலவீனம், இவ்வளவு விதமான போராட்டம் வருது. அருமையான தேவ பிள்ளைகளே, பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் இருந்தால் அந்த சோதனையில் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பரீட்சைக்கு நாம் நிற்கிறவர்களாய் இருந்தால் அந்த பலவீனத்திலிருந்து, பலவிதமான குறைவிலிருந்து, திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, பாரம், கடன் பிரச்சனை வருது, நல்ல கிறிஸ்துக்குள்ள இருந்தோம், எல்லாம் குறைவுபட்டுச்சு, பயங்கரமான கடன், பயங்கரமான போராட்டம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறியாமல் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடைபெறாது. அப்ப காரணம் என்ன? கிறிஸ்துக்குள் நாம் வேர் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்றால், அப்ப நம்முடைய விசுவாசம் அப்படிதான் மேலோங்கி நிற்கிறோம். கர்த்தருக்குள் இருக்கிற நான், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற எனக்கு, அவரை அறியாமல் என்று எனக்கு ஒன்றும் நடைபெறாது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை, இந்த பொறுமை, இந்த சகிப்பு, இந்த சோதனையை நாம் சகித்துக் கொள்கிறோம், அதை எதிர்நோக்கி நிற்கிறோம், அதை சகிப்புத்தன்மையோடு நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால், உண்மையாகவே அது எதை கொண்டு வரும்? வாசிங்க ஒரு வசனம், ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வாசிப்போம். ரோமர் 5:3 வாசிங்க சிஸ்டர். என்னது உபத்திரவம்? அப்படின்னா இந்த சரீரத்திலே உண்டாகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிமித்தமே இல்லாம பகைக்கிறாங்க, நிமித்தமே இல்லாம பிரச்சனை, ஒரு எந்த காரியமும் இல்லை, ஒரு நிமித்தமும் இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை, திடீர்னு நல்லா பேசுறவங்க திடீர்னு சண்டையா மாறிட்டாங்க, எதிர்ப்பா மாறிட்டாங்க, பலவிதமான உபத்திரவம் உண்டாவது, சரீரத்தில் வருகிற உபத்திரவங்கள், மனதில் வருகிற உபத்திரவங்கள். இது எதை கொண்டு வருதான்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபத்திரவம் பொறுமையையும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உபத்திரவம் பொறுமையையும். வாசிங்க. எப்படிங்க பொறுமை எதை கொண்டு வருது? பொறுமை. மறுபடியும் பரீட்சை வருது, பொறுமை பரீட்சையையும். வாசிங்க. எப்படி பரீட்சை எனக்குள்ள வருதுன்னா, பரீட்சையிலே நான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் பரீட்சை எதிர்கொள்கிறேன், இயேசுவை போல நானும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன மேன்மை? என்ன மேன்மை? என்ன உபத்திரவத்தில் என்ன மேன்மை இருக்கு? உபத்திரம் வந்தாலே எல்லாம் கீழே விழுந்து போறோமே, இன்னும் உபத்திரவத்தில் என்னங்க மேன்மை இருக்கு? உபத்திரவம் எனக்கு வருதுன்னா
நான் கிறிஸ்துக்குள்ளாய் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன். அப்படின்னா உபத்திரவம் எனக்கு வருதுன்னா இடுக்கமான வாசல் வழியாய், இயேசு போன அந்த இடுக்கமான பாதை வழியாய் சிலுவையை சுமந்து கொண்டு நானும் சென்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 40 நாள் இந்த சிலுவை தியானத்தில் இதெல்லாம் நாங்கள் குறித்து அநேக காரியங்களை பேசணும், வந்து அவங்களுக்கு தெரியும். இந்த உண்மையாகவே உபத்திரவம் எனக்கு எதை கொண்டு வரும் என்றால், இந்த உபத்திரவத்தை நான் சகிக்கிறேன், இந்த சோதனையை நான் சகிக்கிறேன் என்றால், இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு முன்னே எல்லா உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய் அவர் பரலோகத்துக்கு சென்றார் என்றால், நான் அவரை பின்பற்றுகிறேன் என்றால், நானும் அவரோடு கூட ஒரு நாள் பரலோக ராஜ்யத்திலே ஜீவிப்பேன். அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் எனக்கு வருதுன்னா அந்த நேரத்தில் ஐயோ ஏன் இந்த உபத்திரவம், எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த உபத்திரவம் எனக்கு வருகிறது நல்லது, இந்த உபத்திரவம் எனக்கு வருகிறது எனக்கு மகிமையான ஜீவ கிரீடத்தை ஒரு நாள் கொண்டு வரும். அல்லேலூயா. அது பலவீனமா இருக்கட்டங்க, அது பலவீனம், பணப்பிரச்சனை, கடன், பாரம், தொல்லை, உங்க சிந்தையில உங்க மாம்சத்தில் வருகிற பலவீனம் எது வேணா இருக்கட்டும், எல்லா உபத்திரவங்களிலேயும் கிறிஸ்துவை நாம் மேன்மைப்படுத்துவோம். கிறிஸ்துவை நீங்க மேன்மைப்படுத்தி பாருங்க. அந்த போராட்டத்தை, அந்த உபத்திரவத்தை, அந்த சோதனையை நீங்கள் சகித்து நிற்கும் போது, பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் இருக்கும் போது, உண்மையாகவே ஒரு நாள் எனக்கு அது ஜீவ கிரீடத்தை இயேசுவினிடத்திலிருந்து கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப இயேசு போன அந்த பாதை எப்படிப்பட்டதுன்னா, உண்மையாகவே சொல்றேன், உபத்திரவம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, பரீட்சைக்கு உட்பட்டது, சோதனைக்கு உட்பட்டது இயேசு நடந்து போன அந்த சிலுவையின் பாதை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அதை குறித்து தான் நம்ம தியானித்தோம். அப்ப இயேசு நடந்த அந்த பாதையிலே நான் நடந்து போகிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு நடந்து போன அந்த சிலுவை தூக்கி கொண்டு போன அதே பாதையில் நான் நடந்து போகிறேன் என்றால், அது உபத்திரவம் தான், போராட்டம் தான், நிந்தை மிகுந்தது தான், சோதனை மிகுந்தது தான். ஆனால் ஒரு நாள் நான் அறியாத பெரிய ஜீவ கிரீடமான இடத்திலே, பரலோக ராஜ்யமாக இயேசு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நான் இடம் பெறுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாகவே நாங்கள் போராட்டத்தை சகிக்கிறோம், சோதனையை சகிக்கிறோம்னு சொல்றீங்க? உபத்திரம் வருது, போராட்டம் வருதுன்னா துவண்டு போகாதீங்க, கீழே விழுந்துடாதீங்க. அந்த உபத்திரவம், சோதனை உங்களை ஒரு நாள் மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு யோசேப்பு நிமித்தமே இல்லாம அவனுக்கு ஒரு நாள் உபத்திரம் வந்துடுச்சு, போராட்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிந்தைக்கு மேல நெஞ்சனை, அவமானம், கஷ்டம், ஜெயிலு, சிறைச்சாலை, வேதனை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். சத்தமா ஒரு அலையிலே சொல்ல மாட்டோமே, ஒரு நாள் வரும், நம்முடைய கிறிஸ்து நம்முடைய தலை மேல நித்திய ஜீவ கிரீடத்தை வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உண்மையாகவே. அப்போ நான் இந்த உலகத்துல ஏதோ சும்மா டிராவல் பண்ணல, ஏதோ இந்த உலகத்துல நான் எங்கேயோ எதுக்கோ நான் பறந்துட்டேன்ப்பா. எது அநேகர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ இந்த உலகத்துல வந்து பறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்து, ஏதோ இருந்து, ஏதோ எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த தாய்மார்கள், பழைய அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க, வெந்ததை தின்னு விதி வந்தா சாக வேண்டியதுதான், நீ செத்து போறதுக்கு எதுக்கு சபைக்கு வரணும்னு நான் கேட்கிறேன். உன்னை உயிரோடு மற்றவர்களை எழுப்பும்படியாய் நீங்க உயிரோடு இல்லைங்க, மற்றவர்களை மரித்து போனவர்கள் நீங்கள் உயிரோடு எழுப்பும்படியாகவே கிறிஸ்து சபைக்குள்ளே உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் அல்ல, மற்றவர்களை மரித்து போனவர்களை உயிர்ப்பிக்கும்படியாகவே கிறிஸ்து என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இனிமே மறந்து கூட அந்த பழமொழியில சொல்லிடாதீங்க, சொன்னீங்க வீட்டுக்கு வந்துடும். நான் இந்த விதி சாவுறது, செத்து போனது சாவுறது, அரிசியை போடுறது, இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டாரு, இதெல்லாம் தேவையே இல்லை. புரியுதுங்களா? இதுதான் வீணான பாரம்பரியம், உலக வழக்கம், அது சொல்லவே தேவையில்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இது உலக வழிபாடு தானே, இது பாரம்பரியமான காரியம் தானே. இதை நம்ம சொன்னோன்னு வைங்க, இதை நம்ம சொல்ல நமக்குள்ள என்ன தெரியுமா, ஆமா இந்த உலகத்துல நான் வேஸ்டா பிறந்திருக்கிறோம் போல, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைப்பா, நான் இந்த உலகத்துல எனக்கு ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ இருக்க வேண்டியதுதான், ஏதோ இருக்கு, சாப்பிட்டு சீக்கிரம் போய் சேர்த்து தொலையலாம். கிறிஸ்து உங்களை அதற்காக அழைக்கவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், கை வச்சு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்து என்னை இதற்காக அழைக்கல.
நாங்கள் விலையேற பெற்றவர்கள். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னங்க சொல்ல மாட்டீங்க? கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் விலையேற பெற்றவர்கள், சிறப்பு மிக்கவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? பிசாசு அநேக முறை இப்படிதான் சொல்லுவான், நீ எதுக்கு இருக்கிற இந்த உலகத்துல? வேஸ்ட். இந்த உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருக்கு உனக்கு? பணம் இருக்கா, பொருள் இருக்கா, வீடு இருக்கா? ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சீக்கிரம் செத்துப்போம். அவனுக்கு தினந்தோறும் ஒரு பதில் சொல்லுங்க, டேய் நான் செத்து போறதுக்காக பிறக்கல, நீ அநேகம் பேர் செத்து போன வச்சிருக்க பார், அவங்கள உயிர்ப்பிக்கும்படியாகவே இயேசு என்னை அழைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தினந்தோறும் இதான் அவனுடைய பதில். இதை நீங்க சொன்னீங்கனாலே ஆவிக்குறி விஷயத்திலே ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க இனிமே? இறுதியா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தினந்தோறும் பந்தயம்தான், தினந்தோறும் போட்டி தான், தினந்தோறும் இயேசுக்குள்ளே பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாய் அவனோடு போராடுகிறோம், அவனை ஜெயிக்கிறோம், மாம்சத்தை ஜெயிக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் ஏதோ நான் பிறந்து ஏதோ வாழல. அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுது, வாசிங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல ஏதோ ஓடுறோம்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஓடுறோம், ஏதோ ஓட்டம், நிச்சயமில்லாத ஓட்டம் இல்ல. நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன், நான் ஓடி முடிக்கிற இடத்திலே இயேசு நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஓடி பந்தயத்திற்காக ஓடி முடிக்கிற இடத்திலே இயேசு எனக்கான பந்தய பொருளை, அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை எனக்கு அவர் தருவார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இனிமே ஏதோ நான் இந்த உலகத்தில் பிறந்தேன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அனுதினமும் ஏதோ ஓடுறேன்ல, நான் நிச்சயம் இல்லாதவனாக அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளதான் நான் ஓடுகிறேன் என்ற நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன். தைரியமா சொல்லுங்க. இனிமே பிசாசுகிட்டே சொல்லுங்க, டே பிசாசு, நான் நிச்சயமா ஏதோ பறக்கல, என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் நிச்சயம் உள்ளவனாய் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிசாசு உண்டாக்குகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சரீர சுகவீனங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு எதிர்த்து அவனை ஜெயித்து நான் நிச்சயம் உள்ளவனாய் ஒரு நாள் ஒன்று நடப்பது நிச்சயம், வாடாத ஜீவகிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நிச்சயம் இல்லாதவனாக அல்ல, நிச்சயம் உள்ளவனாய் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன். ஆமென். நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தான் அனுதினமும் இந்த உலகம், மாமிசம், பிசாசோடு நான் போராடுகிறேன், அனுதினமும் ஜெயம் எடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க இனிமே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம்? அல்லேலூயா. சொல்றீங்க அந்த வார்த்தையை. உலகம், மாமிசம், பிசாசு இவைகளோடு போராடி நாங்கள் இயேசுவை போல ஜெயம் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இது அனுதினமும் சொல்லுங்க, இது தினந்தோறும் சொல்லுங்க. தினந்தோறும் போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, தினந்தோறும் டெஸ்ட், தினந்தோறும் பரீட்சை, அனுதினமும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. இது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தெரியும் தினந்தோறும் எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் என்னைக்கோ இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சவொடனே என்ன ஆகிடும்? எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், லீவ், ஜாலி, என்ன ஒன்றா செய்யலாம். இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. அனுதினமும் போராட்டம், அனுதினமும் உபத்திரவம், எல்லா நேரங்களிலும் நான் கிறிஸ்துவுக்காக போராடி நான் ஜெயித்து வாடாத ஜீவகிரீடத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் கிறிஸ்துவை போல அனுதினமும் நான் போராடி வாடாத ஜீவகிரீடத்தை, அனுதினமும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை கிறிஸ்துவை போல நான் ஜெயித்து வெற்றி பெறுவேன்.
ஆமென் சொல்ல மாட்டோமே? எத்தனை பேர் ஜெயம் எடுப்பேன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவை போல, இயேசுவை போல அனுதினமும் நான் இந்த உலகத்தின் ஆவிக்குரிய போராட்டங்களிலே நான் ஒவ்வொரு நாளும் ஜெயித்து ஜெயம் எடுப்பேன். ஆடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், வாடாத ஜீவகிரதத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இயேசுவை போல அனுதினமும் நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய், ஆவிக்குரிய போராட்டத்திலே நாங்கள் அனுதினமும் இயேசுவை போல ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. அனுதினமும் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற நாங்கள் கிறிஸ்துவை போல, இயேசுவை போல அனுதினமும் ஆவிக்குரிய போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் பெறும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க, அனுதினமும் பலப்படுத்துங்க.
பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை திடப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு அநேகரை இன்றைக்கு ஒரு ஏசப்பா தீர்மானம் எடுக்க வைத்தே கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய இருதயங்களை அனுதினமும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இயேசுவை போல ஜெயம் எடுப்போம் என்கிற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். வந்திருக்கிற அருமையான வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக நன்றி. அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் பிரசன்னம் முற்றிலுமாய் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சிறு பிள்ளைகள் இந்த மாதத்திலே எழுதுகிற எல்லா எக்ஸாமையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை ஞானத்தை நல்ல பலம் சுகத்தை தந்து பிள்ளைகள் தைரியமாய் அந்த எக்ஸாமை எழுத நல்ல முறையில் பாஸ் செய்து அடுத்த கிளாஸ் ப்ரமோட் ஆக கர்த்தர் உதவி செய்ய பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல திட மனதை கர்த்தர் தந்து கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் கொண்டு வாங்க. விசேஷமாய் கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இன்னையும் தாங்கி நடத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வருகிற வாரம் முழுவதுமாய் உடைய கிருபை சமூகம் பிரசன்னம் அபிஷேகம் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.